ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன நெல்லிக்காய் வந்து ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஒரு ஸ்பைஸியாக இருக்கும் இந்த சின்ன நெல்லிக்காய். அதுவும் இந்த சின்ன நெல்லிக்காய் நமக்கு சம்மரில் தான் அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம நெல்லிக்காயெல்லாம் மரத்தில் நம்ம உலுக்கி எடுக்க போகிறோம். மரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா விளைஞ்சிருக்கு நெல்லிக்காய் ஃபுல்லாக. இதை நம்ம எல்லாம் கீழே வந்து ஒரு ஃப்ளோரில் துணி மாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம மரத்தில் வந்து குச்சி வச்சு நம்ம அடித்து தட்டினானா நமக்கு நெல்லிக்காய் ஃபுல்லாக கீழே நமக்கு விழுந்துடும். கீழே கண்டிப்பாக துணி போட்டிங்கன்னா நமக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் அடிப்படாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ நான் இதே மாதிரி துணி போட்டு நான் கீழே வச்சுருக்கேன். இப்போ நம்ம கம்பு வச்சு எல்லாத்தையும் நம்ம அடித்து நான் எடுத்துக்க போகிறேன். நிறைய நெல்லிக்காய் க்ரோத்தாக இருக்குது. இப்போ நம்ம அந்த நெல்லிக்காய் ஃபுல்லாக ஒன்று விடாமல் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்க போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். குச்சியை வச்சு ஃபுல்லாக நான் அடித்து இந்த மாதிரி கீழே ஒரு துணி மாதிரி நான் விரித்து விட்ருக்கேன். இது வேஸ்ட்டான துணி தான். ஸோ அந்த மாதிரி துணியை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா புல்லில் இருக்கிறதுனால நமக்கு வேஸ்ட்டானாலும் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேஸ்ட் துணியை நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். நெல்லிக்காய் ஃபுல்லாக நம்ம துணியில் எல்லாமே இருக்குது. நெல்லிக்காய்னாலே நம்ம ஊறுகாய் போட்டால் சூப்பராக இருக்கும். ஏன்னா புளிப்பு நமக்கு அதில் ஒரு துவப்பு இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். ஆனால் அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய்னா விடவே வேணாம். அப்படியே உடனே போட்டு ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நெல்லிக்காய் ஃபுல்லாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. ஸோ உலுக்கி எடுத்ததில் இவ்வளோ நெல்லிக்காய் நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ இந்த நெல்லிக்காய் ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு மண்ணிலேருந்து நமக்கு கிடச்சிருக்கனால கொஞ்சம் நிறைய கழிவு நமக்கு வந்து டஸ்ட்டு அந்த மாதிரி நமக்கு மண்ணெல்லாம் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம அந்த காம்பில் இருக்கிற நெல்லிக்காய் ஃபுல்லாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நான் போடல, பாதி நெல்லிக்காய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம காம்பை பகுதியில் இருக்கிற மொத்த நெல்லிக்காய் நம்ம இதே மாதிரி காம்பை ஃபுல்லாக பிரித்து எடுத்து காம்பை தனியாக நம்ம எடுத்துக்க போகிறோம். நெல்லிக்காய் தனியாக எடுத்துக்க போகிறோம். 2-3 தண்ணிக்கிட்ட நான் ஊற்றி வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு நெல்லிக்காய் உள்ள அழுக்கு எல்லாமே நம்ம க்ளீனாக போய் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம இட்லி குண்டால் வந்து நெல்லிக்காய் போட்டு நம்ம ஆவி கட்டி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய முடியும். இட்லி குண்டால் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி நம்ம வேக வைக்க தண்ணி எவ்வளோ சேர்ப்போம் அவ்வளோ சேர்த்தா போதும். அது நெல்லிக்காய் வந்து ரொம்ப நமக்கு குக்கானு கிடையாது. சின்ன நெல்லிக்காய்னாலும் நமக்கு டக்குன்னு குக் ஆகிடும். ஸோ நம்ம இட்லி தட்டை வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெல்லிக்காய் நம்ம இதேமாதிரி நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரே தட்டில் மொத்தமாக கூட வைங்க, ஒன்றுமே இல்லை. நமக்கு நல்லா குக் ஆகிடும். ஸ்டீம் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் நமக்கு ஈவனாகவே நமக்கு ஸ்டீம் ஆகிடும். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி இருந்தாலும் நம்ம இட்லி குண்டானில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இட்லி குண்டானை தூக்கி நம்ம அப்படியே தூக்கி அடுப்பு மேலே வைக்க போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இட்லி குண்டானை தூக்கி ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் நமக்கு இட்லி குண்டால் நம்ம குக் ஆகும் நெல்லிக்காய். அதனால் அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு இட்லி தட்டை நம்ம மூடி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நமக்கு நெல்லிக்காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம நெல்லிக்காய் ஃபுல்லாக நம்ம ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம இட்லி தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஸ்டீமாக இருக்குது. நமக்கு நெல்லிக்காய் நல்லா குக் ஆகிடுது. கையை வச்சு இப்படி நச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெல்லிக்காய் வெந்திருக்கா என்னன்னு. ரொம்பவும் குழஞ்சி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஊறுகாய் சாப்பிடும் போது ஃபுல்லாக குழஞ்சி போயிடும். சீடி தனியாக நெல்லிக்காய் தனியாக கிடக்கும். அதனால் லைட்டாக ஒரு அரை வேக்காக நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு நம்ம போட்டு நெல்லிக்காய் லைட்டாக கலர் சேஞ்சஸ் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. நெல்லிக்காய் ஃபுல்லாக நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். நல்லா ஆறி போயிடுச்சு. இந்த மாதிரி ஆற வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஊறுகாய் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவும் நம்ம பேனில் நம்ம வந்து மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நான் வந்து முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே நான் வந்து மிளகாய்த்தூள் உப்பு போட்டு நான் ஊற வச்சு அதுக்கப்புறம் நான் ஊறுகாய் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஊறுகாய் நமக்கு ஊறி போய் மசாலாவில் மிக்ஸ் ஆகி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்பவுமே ஊறுகாய்க்கு அதிகமாகவே போடணும். அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கவும் ஊறுகாய் நமக்கு கெட்டு போகாமல் நமக்கு கிடைக்கும். உப்பு நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நம்ம ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். அதே அளவுக்கு நம்ம காரமும் போடணும். உப்பு காரமும் சேர்க்கும் போது நமக்கு வந்து ஊறுகாய் சீக்கிரம் கெட்டே போகாது. அதனால் நிறையவே நம்ம சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் ஊறுகாய் பதத்தில். இப்போ நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஊறுகாய் பண்ணுறோம். வினிகர் நம்ம எந்த கெமிக்கல்ஸ் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. பட் ஆனால் நார்மல் மோடில் வைக்க முடியாது. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். கெமிக்கல்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதான விஷயம். ஸோ அதனால் நம்ம இதே மாதிரி நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். கடுகும் நான் வந்து வெந்தயமும் இப்போ நான் வறுத்து நான் அரைக்க போகிறேன். அதனால நான் ஃபஸ்ட் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வறுக்கணும். நம்ம போட்ட கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு ஸ்மெல்லோட ஃப்ளேவர் தரும். கலர் சேஞ்சர் ஆகும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். கலர் நல்லா மாறிடுச்சு. நமக்கு கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன்.
நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாடி எடுத்து நம்ம இதுக்கு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ண போதும். மிக்ஸி ஜாரை எடுத்து இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்து மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப கிரைண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம போடுறது வெந்தயம் கடுகு நமக்கு தெரியக்கூடாது, அந்தளவுக்கு ஃபைனாக கிரைண்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம போட்டதுக்கு இப்போது நல்லா மாறி இருக்குது. நல்லா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்திங்கன்னா தான் நமக்கு ஊறுகாய் பண்ணும்போது நமக்கு வாயில் தட்டுப்படாத டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கடுகு வெந்தயமும் பெருங்காயத்தூள் இந்த 3 தான் நமக்கு தேவை. இப்போ முக்கியமான பொருள். ஆல்ரெடி நம்ம வந்து மிளகாய்த்தூள் உப்பு நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ஊறுகாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஊறுகாய் பண்ணணும் எப்போவுமே. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். நம்ம கெட்டு போகாமல் கிடைக்கும் நமக்கு ஊறுகாயும். ஸோ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு நிறைய நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஊறுகாய்க்கு நம்ம எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றினாலும் நமக்கு இழுத்துக்கும். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் கடுகும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் நான் போட்ட உடனே நம்ம வந்து அடுப்பை கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஏன்னா கறியிடுச்சுனா நமக்கு கலர் மாறிடும், பிளாக் ஆகிடும், நல்லா இருக்காது டேஸ்ட். அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க நம்ம நெல்லிக்காயெல்லாம் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஆயிலில் அப்படியே நம்ம மொத்தமாக போட்டுக்கணும். நமக்கு அந்த ஆயிலோட சூடு நமக்கு இருக்கும்போது அப்படியே நம்ம நெல்லிக்காய் சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. நெல்லிக்காய் இதே மாதிரி நம்ம சேர்த்து ஃபுல்லாக கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக அந்த ஆயில் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நெல்லிக்காயில் படுற மாதிரி இதேமாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம். நெல்லிக்காய் போட்டோடனே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடக்கூடாது. நம்ம தான் போட்டுட்டோமேன்னு சொல்லிவிட்டு அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும். நெல்லிக்காய் எவ்வளோ நேரம் நமக்கு ஊறுகாய் குக் ஆகுதோ அவ்வளோ நமக்கு டேஸ்ட் கொடுத்து ரொம்ப நாள் நமக்கு கிடைக்கும். ஊறுகாயோடது கெட்டு போகாமல் நமக்கு பாதுகாத்துக்கலாம். ஸோ அது மாதிரி நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இப்போ நான் தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் நான் அடுப்பை ஸ்லோவிலே வச்சுட்டு நெல்லிக்காய் ஃபுல்லாக நான் வேக வச்சு எடுக்க போகிறேன். 10 நிமிஷம் கிட்ட அடிச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெல்லிக்காய் ஃபுல்லாக கொஞ்சம் குக்காக இருக்குது. இப்போ நம்ம கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரௌண்ட் நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 ஹவராவது நமக்கு ஸ்டவ்வில் நம்ம குக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு 1 வருஷம் ஆனாலும் நமக்கு ஊறுகாய் கெட்டே போகாது. இந்த சம்மருக்கு நீங்கள் ஊறுகாய் போட்டிங்கன்னா அடுத்த சம்மர் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நம்ம இதே மாதிரி நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் நமக்கு வந்து ஃபுல்லாக இழுத்துக்கொண்டு ட்ரையாக அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். நெல்லிக்காய் எப்போவுமே இழுத்து லாஸ்ட்டில் நமக்கு அந்த ஆயில் மேலே வந்து அப்படியே மேலே மிதங்கும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் நம்ம செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் வெயிலில் வச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நேரம் வைக்கல வெயில்லையும். நான் ஒரு வித்தின் 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் ஃபுல்லாக நமக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் 1 வருஷம் ஆனாலும் புளிப்பு காரமும் நம்ம போட்ட ஆயில் எல்லாமே நமக்கு அப்படியே தான் இருக்கும். கெட்டு போகாது, செக்குடு ஸ்மெல்லும் வராது நமக்கு. நம்ம பண்ணுற விதத்தில் சரி, அதேமாதிரி ஸ்பூன் போட்டு ஒவ்வொரு அடி நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நமக்கு நெல்லிக்காய் ஸ்டோர் பண்ணாலும் கெட்டு போகாத அளவுக்கு நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ இதேமாதிரி நீங்கள் பாதுகாத்து இதேமாதிரி நீங்கள் கேர் பண்ணி நீங்கள் ஊறுகாய் நீங்கள் பக்குவமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் நெல்லிக்காய் வச்சு ஊறுகாய் எப்படி பண்ணலாம்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.